இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த இறுதி நாளில் கூட நாம் எவ்வாறு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் எவ்வாறு ஓட வேண்டுமா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். இந்த 3வது நாளில் நாம் பார்த்தோம், பொறுமையுடன் ஓட வேண்டும் என்று சொல்லி, இலக்கை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி, இந்த இறுதி நாளிலே நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பாருங்கள், எந்த விளையாட்டுக்களை நாம் எடுத்தாலும் சரி, ஒரு ரன்னிங் ரேஸ் ஆனாலும் சரி, ரில்லே ஆனாலும் சரி, பாருங்கள் ட்ராக் போட்டிருப்பாங்க இல்லையா? விளையாடுகிற பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும், நாங்கள் சொல்லி தான் தெரியணும் இல்லை. பாருங்கள், அந்த ட்ராக் போட்டிருப்பாங்க. அந்த ட்ராக்கில் மாத்திரம்தான் அவங்க என்ன செய்யணும்? ஓடணும். அந்த ட்ராக்ல மாறி ஓடிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த இதிலிருந்து என்ன செய்வாங்க? வெளியே தள்ளிடுவாங்க இல்லையா? இதே போல தான் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு, ஒரு விளையாட்டுக்கே அப்படி ஒரு ட்ராக் போட்டு ஓட வைக்காங்கன்னு சொன்னால், அப்போ அந்த பரம ராஜ்யத்துக்கு ஓடுகிறவர்களாகிய நாம் எப்படி ஓட வேண்டும்? ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் மாத்திரமே நாம் ஓட வேண்டும். அப்படி ஓடினால்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியும். அருமையானவர்களே, நம்ம நிறைய வேளையில் யோசிக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி ஓடுறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அதை பார்த்து நான் வாழணும். அல்லது நம்மோட வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்கிறாங்க, அல்லது நம்மோட படிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவர்களையே உற்று நோக்கி கொண்டே இருக்கிறோம்ல. மற்றவங்கள தான் எப்போ பார்த்தாலும் நம்ம பார்க்குறோம், அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். என்னோட வேலை பார்க்குறவங்க இப்படி இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, என் கூட படிக்கிற பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இப்படி இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணியே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கென்று ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில், அவர் உனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் நீ ஓடுன்னு சொல்லி, கடந்த ஆண்டில் என்னுடைய மகனுடைய திருமணம் ஆண்டவர் மிக நேர்த்தியாக நடத்தி கொடுத்தார். பாருங்கள், திருமணத்துக்கு முன்பதாக நான் நிறைய ஆலோசனைகள் பெரியவங்கள்ட்டெல்லாம் கேட்பேன், என் குடும்பத்தாரிடத்தெல்லாம் கேட்பேன். ஆனால் நான் முடிவாக ஆண்டோட பாதத்தில் அமருவேன். ஆண்டவரே, இந்த காரியத்தை இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு தெரியலை, பாதை எப்படி நான் செய்யணும், அந்த காரியத்தை நான் எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் தான் போய் அமருவேன். ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை மாத்திரம் செய்வேன். ஆண்டவர் எனக்கு அதை வெற்றியாக எனக்கு முடிய செய்தார். அநேக காரியங்களிலே ஆண்டவர் எனக்கு அப்படி வெற்றியை தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் சாட்சி அதுதான். அருமையானவர்களே, நமக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு பாதை உண்டு. அதை மற்றவர்களை நம்ம கம்பேர் பண்ணி வாழணும்னே அவசியமே இல்லை. ஆண்டவர் அதை விரும்பவும் இல்லை. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கென்றும் எனக்கென்றும் பாதைகளை நியமித்திருக்கிறார். அந்த பாதையிலே நாம் ஓடினோம் என்று சொன்னால், பாதையிலே வருகிற எவ்வளவு கஷ்டங்களானாலும் சரி, நஷ்டங்களானாலும் சரி, அதிலே அவர் கரம் பிடித்து தூக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு படுகுழி வந்து விட்டதா, ஆண்டவரனை கரம் பிடித்து தூக்கி அக்கறையில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன்? அவர் உனக்கென்று நியமித்த பாதையிலே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். இல்லை, நீ உனக்கென்று பாதைகளை வகுத்து நீ ஓடினால் நிச்சயமாக அந்த பாதை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இது உங்களோடு பேசும்படியாக இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நியமித்த பாதையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அல்லது நான் எனக்கென்று ஒரு பாதையிலே நான் வகுத்து கொண்டு நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு யோசித்து கொண்டிருக்கிறாயோ? ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, நான் உனக்கென்று நியமித்திர ஓட்டத்திலே நீ ஓட வேண்டும், அந்த பாதையிலே நீ ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அருமையானவர்களே, அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே கொடுப்போம். அவர் காண்பிக்கும் பாதையிலே, அவர் நமக்கென்று நியமித்த பாதையிலே நாம் ஓடுவோம். அந்த வெற்றி, அந்த ஓட்டத்தின் முடிவு நிச்சயமாகவே வெற்றியாக இருக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் கூறுகின்றார், நான் வீணாக ஓடினதில்லை, என் ஓட்டம் கிறிஸ்துவுக்காக மட்டுமே இருந்தது என்று சொல்லுகிறார். பாருங்க, நான் வீணாக ஓடவே இல்லை. இன்னைக்கு நான் வாழ்க்கையில் நினைக்கிறோம், நம்ம யோசிக்கிறோம், நான் நிறைய காரியம் முயற்சி பண்ணுறேன், எதுவுமே வாய்க்கவே இல்லை. நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எனக்கு மார்க்ஸ் வரவே இல்லை. நான் இவ்வளவு கடினப்பட்டு உழைத்தாலும் என் கையிலே பணம் தங்கவே இல்லைன்னு சொல்லலாம் யோசிக்கிறோமா? ஏன் தெரியுமா? அது நம்மளா நியமித்து கொண்ட பாதை. நீங்கள் ஆண்டோடைய கரத்திலே முழுமையாக ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா, இந்த வாழ்க்கையை முழுவதுமாக உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்கள் எனக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டம் எதுவே அதில் நான் ஓடுவதற்கு உதவி செய்யுங்கன்னு. அதான் பவுல் தைரியமாக சொல்கிறாரு, நான் வீணாக ஓடினதில்லை. இன்றைக்கி நம்முடைய ஓட்டம் எல்லாம் வீணாக நிறைய ஓடுறோம்ல. பவுலை போல நம்மளால் சொல்ல முடியுமா, என் ஓட்டம் வீணாவே ஓடுனதில்லை என்று சொல்லி? பாருங்க, அவர் நியமித்த ஓட்டத்தில் நாம் ஓடும் பொழுது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இன்னும் பாருங்க, பவுல் தேவன் நியமித்த ஓட்டத்திலே ஓடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெய வீரர் தான்.
அவருடைய சித்தத்தை மீறி இந்த பவுல் எதையுமே அவர் செயல்பட மாட்டார். பாருங்கள், என்னுடைய திருமணத்திற்கு முன்னான வாழ்க்கையெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன். நான் அடிக்கடி ட்ராக் மாறி மாறி நான் ஓடின நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் அங்கங்கே அடித்து என்னுடைய ட்ராக்ல ஓடும்படியாக வைத்திருக்கிறார். பாருங்கள், நம்ம ஒருவேளை நம்ம காம்படிஷனில் சேரும்போது ட்ராக் மாதிரி ஓடிட்டோம்னு சொன்னால் நம்ம அவுட் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா அந்த விளையாட்டை. ஆனால் வாழ்க்கையில் அப்படி இல்லை. நான் எத்தனையோ ட்ராக்லலாம் ஓடி இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அங்கங்கே அடி எனக்கு நல்லா கொடுத்து என்னை அவருடைய ட்ராக்லே ஓட வைத்திருக்கிறார். இன்றளவும் நான் அவருடைய பாதையிலே ஓடும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். நான் அல்ல, எனக்குள் வாழ்கின்ற அவரே என்னுடைய பாதையை நியமித்து நான் அவருடைய ட்ராக்ல ஓடும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தந்த ஆண்டவர் இன்றைக்கு கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தர வல்லவராயிருக்கின்றார். ஒருவேளை நாம் ஓடுகின்ற பாதையில் நமக்கு பல கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம். ஆனால் அவற்றின் மத்தியிலையும் பாருங்கள், அவர் நமக்கென்று நியமித்த ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இழப்புகள் நம்மை மனம் அடிவாக்க செய்யாது. என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த விதத்தை தான் நான் உங்களிடத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த இழப்புகள் உண்டு, அநேக சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அவற்றின் மத்தியிலேயும் அவர் எனக்கென்று நியமித்த பாதை இதுதான் என்று சொல்லி அதிலே நான் சந்தோஷமாய் ஓடும் பொழுது ஆண்டவர் எனக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றார். எனக்கு தந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அவர் நியமித்த பாதையில் ஓடும் பொழுது மாத்திரம் அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, அந்த வசந்தமான வாழ்வு நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான வாலிப சகோதரியே, உன்னுடைய பாதையை நீ தெரிந்து கொள்ளாத, நீ சூஸ் பண்ணாத ஒரு நாளும் ஆண்டவருடைய கரத்திலே கொடு. ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய படிப்பு, என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். நீர் எனக்கென்று நியமித்த பாதையிலேயே நான் ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் அவருடைய கரத்திலே கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த ஓட்டத்தை முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அதைத்தான் பவுல் சொல்கிறார் 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமா நான் ஓடி முடிச்சிட்டேன். எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. ஏன் அவரால் சொல்ல முடிஞ்சு? தேவன் அவருக்கென்று நியமித்த பாதையில் அவர் ஓடினதுனால. ஒரு நாளும் தேவ சித்தத்தை மீறி அவர் எந்த காரியமே செய்ததில்லை என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோமே. ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக, தேவன் அவரை தமஸ்கு வழியிலே சந்திப்பதற்கு முன்பதாக அவருடைய ஓட்டம் வேறு விதமாக இருந்தது. அவருடைய ட்ராக்கே வேற பாதையாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்த பிறகு, அவர் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்த பிறகு அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலேயே அவர் ஓடி அவர் இறுதியாக செல்லுகிறார். எனக்கு நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய கடைசி காலங்களில் நாம் இவ்வாறாக சொல்ல முடியுமா? என்னுடைய நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், எனக்காக ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு உங்களால் என்னால் கூற முடியுமா? அப்படிப்பட்ட நல்ல ஓட்டத்தை நாம் ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும். நிச்சயமாகவே அவருடைய கரங்களிலே நாம் முற்றிலுமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை பெறுவதற்காக நாம் ஒரு நிமிடம் அவரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான இறுதி நாளின் நல்ல காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று நியமித்த பாதையிலே நாங்கள் ஓடுவதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் பாதை மாறி பாதை விலகி ஓடுகிற ஆட்டுக்குட்டிகளைப் போல இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அப்படி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே இறங்கி வந்து அந்த பிள்ளைகளை உம்முடைய பாதையிலே கர்த்தனை திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப சகோதரியே ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில கலங்கி நின்று, ஐயோ என்னுடைய பாதை மாறி மாறி அடிக்கடி விகாரப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிற ஒவ்வொருவருடைய பாதையும் கர்த்தர் நீர் அவருடைய பாதையை தெரிந்து கொண்டு நீர் அவர்களை வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம். அவர்களுக்கென்று நியமித்த பாதையிலே அவர்கள் ஓடுவதற்கு தகுந்த கிருபைகளையும் பொறுமையும் கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஐயா, நீரே அவருடைய பாதையின் நாயகராக இருந்து அவர்களை வழிநடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்க கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.